அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, சட்டுன்னு டீ போடுற நேரத்தில் மீதமான சாதம் இருந்தால் ஒரு கப்பு இருந்தால் போதுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் சூப்பராக நீங்கள் செஞ்சிடலாம். நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் சீக்கிரமாகவும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போது நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்குங்க. மதியம் வடித்த மீதமான சாதம் இருந்துச்சு, அதை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ சாதத்தை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு, அதே மாதிரி ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸாக அரிஞ்சிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் நான் நறுக்கி போட்டிருக்கேன். மல்லி இலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி போட்டுடலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதோடைய கருவேப்பிலையை கொஞ்சமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலாவும், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதோடையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி அந்த மாவோடு எல்லாமே கலந்து வந்துடும். பாருங்கள், நல்லா நான் கையாலே அழுத்தி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு கப் ஆஃப் காஃபியோடு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூடாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த வெங்காயத்தோடு அப்படியே அந்த மாவெல்லாம் கலந்து நல்லா இருக்குது. அந்த சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபி செய்யும்போது எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. நீங்கள் அப்படியே உதிரி மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த சைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துருங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கிறிஸ்பியாகவும் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ஈவினிங்கே ஒரு ஃபுல் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம சாதம் மீதமாகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி வைப்போம். இந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சும் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி மீதமான சாதத்தில் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இருக்கிற பேட்சும் ஒரு செகண்ட் பேட்சும் நான் அதேமாரி போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. நீங்கள் கருக விட்டுறாத நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி முறுமுறுன்னு நீங்கள் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துருங்க. அந்த கருவேப்பிலையோடு வெங்காயத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவ்வளோதான், நான் ஃபஸ்ட் பேட்சை எடுத்துகிட்டு செகண்ட் பேட்சும் அதேமாரியே போட்டுட்ருக்குறேன். ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போது நீங்கள் சட்டுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.